ஏன்னா சீமான் செய்வது சித்தாந்த அரசியல். தமிழர், தமிழர் நலன், தமிழ்நாடு, தமிழ் ஆரிஜின் அப்படின்லாம் பேசுவார். அதுல பலமும் இருக்கு, பலவீனம் இருக்கு. என்னங்க உலகம் இவ்வளவு வளர்ந்துடுச்சு, இனிமேலும் தமிழ்நாட்டுல பிறந்தவன் தமிழ் அப்படின்லாம் பார்க்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி தமிழ் உணர்வை ரசிக்கிற மக்களும் இந்த நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சோ சீமானுடைய கருத்துக்களுக்கு பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ அவர் தன்னுடைய முடிவுல உறுதியா இருந்துகிட்டே இருக்கிறார். அவர் மீதான விமர்சனங்கள் தனி, நான் சித்தாந்தத்தை மட்டும் பேசுறேன். அரசியல் பலன் என்ன செஞ்சா அரசியல் பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இது வரைக்கும் சீமான் அரசியல் பண்ணல. அதை பத்தி அவர் கவலையும் படல. ஒரு பத்திரிகையாளரா நான் கவலைப்படுற அளவு கூட சீமான் கவலைப்படல. அது நிஜம். அதைத்தான் நான் திருப்பி சொல்லி சித்தாந்த அரசியல். இவர் கமல், ரஜினி, தினகரன், பாமக, அதிமுக, திமுக எனக்கு எத்தனை இடம் கொடுப்பேன், எந்த தொகுதி கொடுப்பேன்னு கேட்கிற அரசியலை சீமான் இது வரைக்கும் பண்ணல, இனிமேலும் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. என் கொள்கை ஒரு நாள் ஜெயிக்கும், அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன், அப்படிலாம் நட்டம் எனக்கா உனக்கு தானே அப்படின்னு யதார்த்தமாக மேடையில பேசுறவர் தான் சீமான். இது நடைமுறை அரசியலுக்கு சரி வராதுன்னு நானே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் தன் கொள்கையில் இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கிறதுனால இந்த அரசியல், இந்த கூட்டணிகளுக்குள்ள அவர் சேர மாட்டார்னு அந்த அடிப்படையில தான் நான் சொன்னேன். ஆனாலும் அவர் தன் கொள்கையில, நான் திருப்பி ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். கமலும் ரஜினியும் இன்னைக்கு வெற்றிடம் வந்துருச்சுன்னு கமல் ரஜினி வரார், ஆளுமைக்கான வெற்றிடம் இருக்கு, நான் வந்து நிரப்புவேன் அப்படிங்கிறார். கமல் நான் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வரேன், நேர்மையான ஆட்சியை கொண்டு வரேன், தமிழ்நாட்டை சீர்திருத்த போறேன்னு வர்ற கமல் கலைஞரும் ஜெயலலிதா இருந்தபோது எங்க சார் போனாங்க? இவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள் அத்தனையும் கலைஞரும் ஜெயலலிதா இருந்த போது இருந்துச்சு. சிஸ்டம் சரியில்லையா? ஆமா அப்பயும் சிஸ்டம் சரியில்லை. அப்ப ஊழல் இருந்துச்சு? ஆமா ஊழல் இருந்துச்சு. அப்போ அந்த இரண்டு பேருக்கும் மேல இருக்கிற மரியாதையின் காரணமாகவோ அல்லது பயத்தின் காரணமாகவோ நீங்கள் வரவேண்டிய களத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருந்த போது கமலும் ரஜினி வரல. ஆனால் சீமான் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும், விஜயகாந்த் செஞ்ச அரசியல் மீது பல விமர்சனங்கள் இருந்தால் கூட நாங்கள் அரசியலுக்கு வருவோம்னு துணிச்சலோடு வந்து காட்டணும் இந்த 2 பேர் தான். அதுல விஜயகாந்துக்கு ஓரளவு வெற்றி கிடைச்சது, சீமானுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. போதிய இடம் கிடைக்கலங்கிறது வேற. துணிச்சலை காட்டினாங்கன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேவை துணிச்சல் மிக்க தலைவர்கள் தான். அதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. அவருடைய கொள்கைகள் வேறுபடலாம், மக்கள் அதை சந்தேகமா பார்க்கலாம், மக்களுக்கு ஒரு வெறுப்பே கூட வரட்டும், அது வேற. தான் நினைக்கிற கருத்துக்களை, தமிழ்நாட்டு மக்களின் நலன்கள் பறிக்கப்படுகிற போது, அந்த உரிமைகள் பாதிக்கப்படுற போது துணிச்சலாக குரல் கொடுக்கிற தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையா இருக்கிறாங்க. அந்த வகையில சீமான் என்ன பேசினாலும் அவர் மீது 1000 சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வச்சா கூட ஒரு கருத்தை ஒரு உறுதியா சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை, உரிமைகளை உரத்த குரல்ல கொடுக்கிறார் அப்படிங்கிற போது எனக்கு இது போதும், இதை புரிஞ்சுக்கிற போது மக்கள் வரட்டும் அப்படின்னு அவர் ஒரு தனி அரசியல் பண்றதுனாலதான் அவர் இந்த கூட்டணிகளோடு சேருவது சந்தேகம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சுயநல அரசியல் பண்ணல. எத்தனை சீட்டு நின்னா எத்தனை சீட்டு ஜெயிக்கலாம், எத்தனை மந்திரி பதவி கிடைக்கும், இப்படின்லாம் குறைஞ்சபட்ச கணக்கு கூட சீமான் போட ஆரம்பிக்கலன்னு தான் நான் பாக்குறேன். அதனாலதான் சித்தாந்த அரசியல் சொல்றேன். இந்த ஜனரஞ்சக அரசியலோட அவரை நான் இணைத்து பேசவோ என்னால முடியல.